அதை கருணாநிதியோட பேப்பர்ல ஒரு தடவை எழுதினான். இதை இந்த பாப்பிரெட்டி பிட்ட சொல்றதுக்கு பொருத்தமான இடம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இங்கேயும் ஒரு அப்பன் தான், அவனும் ஓடி போனான் ஓடுகாலி. அது காரணம் சொல்றேன். கருணாநிதியோட குடும்பம் கடத்துல மூழ்கி போயிருச்சு. அந்த கடத்துல மூழ்கி போய் ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை. அப்ப கருணாநிதி மருமகன் மாறம் வந்து எம்ஜிஆர் கிட்ட கெஞ்சறான். கருணாநிதியோட வீடு சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க. கோபாலபுரத்தில் இருக்கிற வீடு சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க. இந்த வீட்டை காலி பண்ணி சொல்லி சேட்டு தொந்தரவு பண்றான். எப்படியாவது கருணாநிதி குடும்பத்தை நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மாறம் பேசுறான். அப்ப எம்ஜிஆர் சொல்றார், கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புறார். உடனே புரட்சி தலைவி அம்மா கலைச்செல்வி, அப்போ புரட்சி தலைவி அம்மாவை கூப்பிடுறார் எம்ஜிஆர். அந்த கருணாநிதி கடத்துல இருக்கிறானா, நாம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சொல்றார். அப்போ எங்கள் தங்கம் என்ற ஒரு படத்தை நடித்து, எங்கள் தங்கம் என்ற ஒரு படத்தை நடித்து அந்த கருணாநிதி குடும்பத்தையே காப்பாற்றின தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும். அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். முன்ன ஒருத்தர் சொன்ன ஒரு அப்ப இந்த அந்த தொகுதியில் ஏற்கனவே இருந்தவன் மோனையானவர்களை கடத்தை கடன் பட்டுட்டு தருமபுரிக்கு ஓடி வந்துட்டான். தருமபுரியில் ஒரு அவசியம் போல நல்ல தம்பிக்கிறாரா, அவர் வீடு ஒரு வாடகை வீட்டு, அந்த வீட்டுக்கு வரி கட்டாம அங்க வந்து குடியிருந்தாப்ல. அப்போ இந்த கட்சியில அண்ணா திமுக இந்த தொகுதி இந்த பகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் இருந்தார். அந்த பொறுப்பாளர் இடத்துல காலில் விழுந்து, அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து, எப்படியாவது எங்க குடும்பத்தை காப்பாத்துங்க, இல்லைன்னா நாங்க போய் சாக வேண்டிய நிலைமையில இருக்குன்னு சொல்லி இந்த தொகுதியிலிருந்து ஓடி வந்தவரை அம்மா உயர்கல்வித்துறை அமைச்சர் அழகு பார்த்து இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்யன்னு சொல்லி விட்டவரு இன்னைக்கு எங்க போய்க்கிறாரு? கருணாநிதி என்ன துரோகம் பண்ணாலும் அங்க போய் சேர்ந்துங்கிறார். அப்ப துரோகிக்கிறதால போய் சேர முடியும்? நான் இந்த இங்க இருக்கிற தாய்மாரை, இந்த மாரிமுட்டியில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு தான் இன்னைக்கு பாராட்டு விழா நடத்தணும். மாரிமுட்டியில அந்த காலையில் ஒரு அம்மாவுக்கு நான் போறேன்னா பார்த்தா பாராட்டு விழா நடத்துவேன். ஏன்னா தேர்தல் அப்ப அந்த ஆள் அங்க போனான். அந்த ஆள் அங்க போயிட்டு எம்ஜிஆரை பத்தி ஏதோ ஒரு வாரம் தப்பா சொல்லிவிட்டான். நல்ல நேரத்தில் எம்ஜிஆர் தப்பா சொன்னாவே ஓடி ஓடி எதோ அடிப்பாங்க தெரியாது. தேர்தல் நேரத்தில் சொன்னோன்னா அந்த அம்மா யோசனை பண்ணல, காலுக்கிறத கல்வி பட்டு இருக்கு. இது இந்த பகுதியில் எல்லாருக்கும் தெரியும். உன்னை வளர்த்த இயக்கம் அண்ணா திமுக. இன்னைக்கு நீ இருக்கிற வீடு அண்ணா திமுக போட்ட பிச்சை, அம்மா போட்ட பிச்சை, இந்த தொகுதி மக்கள் போட்ட பிச்சை. உண்மையிலேயே இந்த தொகுதி மக்கள் இது உனக்கு வாக்களித்தார்கள், உன்னை வெற்றி பெற செய்தார்கள். உன் உடம்புல உண்மையிலேயே ரத்தம் ஓடுதுன்னு சொன்னா அண்ணா திமுக சம்பாதிச்ச சொத்தை அண்ணா திமுக எடுத்து கொடுத்துட்டு போய் நீ திமுக பணியாற்றி இருந்தா உண்மையை நாங்க பாராட்டுவோம். அததான் சொன்ன பேர் சொன்னார் அப்பன் ஒருத்தர் சொன்னேன். ஏன்னா இந்த தொகுதியில் இருந்த பொம்பளை இந்த தாய்மார்கிட்ட வந்து முன்னாடி நின்று தப்பி தவறி அம்மாவை எம்ஜிஆர் ரெட்டடியை பத்தி பேசினா விடுவீங்களா? யாராவது சொல்லிட்டு வெளியே போயிட முடியுமா? நீங்க போட்ட பிச்சையில இன்னைக்கு அவங்க ஊடு கட்டி உட்காருங்க. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்ச திமுக இருந்து எம்ஜிஆர் கணக்கு கேட்டார் கருணாநிதியை பார்த்து. கணக்கு கேட்டதுக்காகவே கருணாநிதி வெளியே தூக்கி அடிச்சார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் யோசனை பண்ணல, இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதான நாங்க இருக்கிறோம் சொல்லிட்டு உடனடியாக கட்சி கூட ஆரம்பிக்காம மக்கள் கிட்ட கருத்தை கேட்டு கட்சி ஆரம்பிச்சு இயக்கம் இந்த அண்ணாவின் பெயரை போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். அவருடைய படத்தையும் கொடியில போட்டு வச்சார். இதை சொல்றதுக்கு காரணம், திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம், இந்த தொகுதியில துரோகம் பண்ணிட்டு போன துரோகியே எந்த காலத்திலும் இந்த தொகுதி மக்கள் மன்னிக்க கூடாது என்பதுதான் இதனுடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, இந்த தொகுதிக்கு என்ன நல்லது செஞ்சார்? ஒரு ஆணையும் கொடுக்கல. அம்மா கிட்ட தவறான தகவலை கொடுத்து, உதாரணத்துக்கு சொன்னா இங்க பாப்பிரெட்டி கிட்ட ஒரு அரசு கலை கல்லூரி, இந்த கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை இந்த பகுதி மக்கள் சொன்ன கல்லூரி கொண்டு வந்தாங்க அம்மா ஆட்சி காலத்துல. ஆனா அந்த பசங்க படிக்கிறதுக்கு பீஸ் கட்டணத்தை கூட எவ்வளவு குறைக்கணும்னு தெரியல. ஏன்னா மக்களுக்கு செய்யணும்னு எண்ணம் கிடையாது, நடிக்க மட்டும்தான் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது.
அதனால இந்த கல்லூரி என்ன பண்ணா உறுப்பு கல்லூரியை போட்டு ஒரு மாணவனுக்கும் 7,000 8,000 10,000 கட்டணம் இருந்துச்சு. அந்த கட்டணத்தை அதுக்கு பின்னால் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்ற மாண்புமிகு அண்ணல் கே.பி. அன்பழகன் அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வச்ச உடனே இந்த கல்லூரி அரசு கல்லூரி மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கிற 43 உறுப்பு கல்லூரியும் அரசு கல்லூரி ஆக்கிய பெருமை அண்ணல் கே.பி. அன்பழகனை சாரும். அதை கொண்டு வந்தது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில். இதை ஏன் சொல்லணும்னா ஒரு மக்களுக்கு இது மட்டுமல்ல, என்ன சட்டமன்ற உறுப்பினராக இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட பிறகு இதுக்கு முன்னாடி இங்க மந்திரியா இருந்தாப்ல, இங்க சேகோபேட்டை இருக்குது. எப்பயாவது அரசு சேகோபேட்டை கோரிக்கை வச்சது பார்த்துக்கிறீங்களா? சட்டமன்றத்தில் நான் முத கோரிக்கை வச்சேன், இந்த பகுதிக்கு சேகோபேட்டை அரசு சேகோபேட்டை வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்ச உடனே இவன் திமுக போய் சேர்ந்த உடனே ஸ்டாலின் கிட்ட போய் பேப்பர் இட்டான். ஏன்னா ஒன்னும் மந்திரியா இருக்கிற நிரப்புல இருக்கிற பாரு, ஸ்டாலின் ஓட்டு நீட்ட உடனே ஓட்டு கொண்டாப்லையா. இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு எந்த நலத்திட்டங்களையும் கொண்டு வர முடியல. ஒண்ணு இல்லையா, இங்க இருக்கிற வஜ்ரவேல் ஊர்ல இருக்கிற சாராய கடையை மூடு நானே 10 முறை போராட்டம் பண்ணிட்டியா. ராத்திரி கூட ஊர்ல தகராறு, ராத்திரி பயணத்திலும் தகராறு. அந்த சாராய கடையை கூட இந்த ஆட்சியில ஒன்னும் கொடுக்க முடியல. திங்கட்கிழமை அந்த சாராய கடையை மூடவில்லை என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினராக நான் சாலையில் அமர்ந்து போராட்டம் பண்ண தயாராக இருப்பேன். காரணம், பல முறை அந்த அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலேயும் டிஎம் டாஸ்மாகத்திலேயும் கோரிக்கை பல முறை வைத்து விட்டோம். மூட இந்த அரசு தயாராக இல்லை. இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த அரசு ஒரு திட்டங்களை கூட எடுத்து போடவில்லை. ஸ்டாலின் மகன் சொன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்து பண்ணுவோம் பண்ணானா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் பண்ணானா? நாங்கள் ஆட்சி ஒரு பொம்பளை கனிமொழி ஐயவோ தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் பெண்கள் தாலி இல்லாமல் இருக்கிறாங்க, சாராய கடையை மூடணும் சொன்னார மூடினாங்களா? ஆனா இப்ப ஒருத்தர் சாராய கடையை மூடுறதுக்காக ஒரு கட்சிக்காரர் நான் மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும்னு சொன்னாப்ல, அதுக்கு போய் திமுக காரனை போய் நீங்க அந்த மாநாட்டுக்கு வாரான்னு கூப்பிடுறாப்ல. ஏடா திருடனை கூப்பிட்டா திருட என்னடா வேலை பாப்பா? அந்த மாநாட்டுக்கு யார் அனுப்பணும்? சாராய பேட்டரி வச்சுக்கிற ஜெகத் வச்சுக்கிறையும் டிஆர் பாரதி அமைச்சர் அந்த மாநாட்டில் பேச சொன்னா அவன் என்னத்த பேசுவான்னு தெரிஞ்சிருக்கும். ஆர்எஸ் பாரதி அமைச்சர் அவன் என்னத்த போய் பேச போறான்? நீ உண்மையிலேயே திமுக இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா, அந்த சாராய கடையை மூடணும்னு நினைச்சா, அவன் நடத்துற இந்த மாநாட்டிற்கு யார் அனுப்பணும்? டிஆர் பாரதி ஜெகத்தில் வச்சு அனுப்பிச்சு அங்க மாநாட்டில் என்ன பேசுறாங்க பாரு. சாராய கடையை மூடணும்னு சொன்னது அம்மா முதல் வருஷம் 500 கடையை மூடினாங்க, 2வது வருஷம் 500 கடையை மூடினாங்க. ஆனால் எடப்பாடியார் 350 கடையை மூடினாரு. இந்த திமுக ஆட்சி வந்து ஒரு ஆணையும் மூடுங்கல. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடையை மூடுவோம். மூடனையா? கல்வி கடை ரத்து பண்ணணும் பண்ணையா? நகை 5 பவுன் அளவான வச்சா பண்றது தள்ளுபடி பண்ணணும் பண்ணையா? பெண்களுக்கு ஸ்கூட்டர் நாம கொடுத்தானா நிறுத்திட்டா, ஆறு கொடுத்து நிறுத்திட்டா, மாடு கொடுத்து நிறுத்திட்டா, கோழி கொடுத்து நிறுத்திட்டா, பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்து நிறுத்திட்டா. என்னத்தை இந்த அரசு செஞ்சீங்க? 1000 ரூபாய் கொடுக்கிற பேர்ல பெண்களுக்கு 1000 கொடுத்துட்டு தமிழகத்தில் 2.25 கோடி குடும்ப அட்டைகளுக்கு கொடுக்கிறது பதிலா 1.25 கோடி குடும்ப அட்டை கொடுத்துட்டு மீதி 1 கோடி குடும்ப அட்டை கொடுக்காம அந்த 1000 ரூபாய் எங்கிருந்து கொடுத்த? அவன் கூட்டுக்கு நான் கொடுத்துக்கிற தாலிக்கு தங்க 60,000 ரூபாய், அவன் கூட்டுக்கு நான் கொடுத்துற கல்யாணத்துக்கு 50,000 ரூபாய், 1.5 லட்சம் கொடுத்தோம். அதுல இருந்து புடிங்கி 35,000 கொடுத்து நீதாளா? அதே போல அந்த படிக்கின்ற பிள்ளை எந்த கல்லூரியில் படிச்சாலும் அந்த பிள்ளைங்களுக்கு திருமண உதவித்தொகை கொடுத்தோம். இப்ப அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் 1000 கொடுக்கிற. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த திருமண உதவித்தொகை என்ன ஆச்சு? எனவே இந்த திமுக அரசு, எனக்கு பின்னால் நல்ல பேச்சாளர் பேச இருக்கிறார். எனவே இந்த திமுக அரசு நாட்டு மக்களுக்கு எந்த நல திட்டங்களையும் செய்யவில்லை. இந்த 3 ஆண்டு காலத்துல ஒண்ணு இல்ல, எம்எல்ஏ பணத்துல 40 லட்சம் கட்டி டேங்க் கட்டி கொடுத்துக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் தண்ணி ஏற்றி கொடுக்க முடியல திமுக அரசு. இங்க இருக்கிற டேங்குக்கு இந்த திமுக அரசு ஒன்னும் தண்ணி ஏற்றி கொடுக்கல. இந்த குடிநீர் ஏற்றி தான் பார்க்கலாம். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் இருந்து நம்ம 40 லட்சம் கொடுத்துறோம். அதுக்கு அவன் தண்ணி ஏற்றி கொடுக்கறான்னு பார்ப்போம். இந்த அரசு தான். இதை விட இன்னொரு கொடுமை, முன்ன ஒருத்தர் இங்க ஒரு பெரிய மனுஷனை பத்தி பேசுறேன்ல,
அந்த ஓடுகாலி என்னன்னா அந்த மோலையானூர் ஊரை சேர்ந்தவர். ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினர், 2 தடவை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தடவை மந்திரி. அவங்க ஊர்ல இருக்கிற ஏரிக்கே தண்ணி கொண்டு வந்து விடுறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை. நான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்ட பிறகுதான் முதல் அந்த ஏரி தண்ணி கொண்டு போய் ரப்பன. இது மோலையானூர் எல்லாருக்கும் தெரியும். சொந்த ஊருக்கே ஒண்ணும் செய்ய முடியாதவன் திமுக போய் அண்ணா திமுக காசை கொண்டு போய் திமுக செலவு பண்ணி இந்த மக்களுக்கு என்னத்தை செய்ய போறான்? இந்த வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் நீங்கள் கொடுக்கின்ற சவுக்கடி கருணாநிதிக்கு நாட்டு மக்கள், கருணாநிதி மகனுக்கு நாட்டு மக்கள் பூரா கொடுப்பாங்க. நீங்க கொடுக்கிற சவுக்கடி இனிமேல் தருமபுரிக்கு குடி வரக்கூடாது, வேற எங்கேயாவது ஒரு ஊருக்கு குடி வர மாதிரி நீங்கள் அனுப்ப வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி தமிழகத்தில் தொடர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.